தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கிறார். பாகாலுக்கு தூபம் காட்டி தன் நேசரை பின்தொடர்ந்து போய் மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனை மறந்து போன ஜனங்களுக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதி நாட்களில் தேவனுக்கென்று வந்தவர்கள், நான் தேவனை ஏற்றுக்கொண்டுள்ளேன், நான் தேவனைத்தான் சேவிப்பேன் என்று சொல்லி வந்தவர்கள் இந்நாட்களில் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போனவர்கள் நம்ம தேசத்துல உண்டு. கர்த்தர் அவர்களை தம்முடைய அன்பினாலே இழுத்து கொள்ளும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். திரும்பவும் உலகத்துக்குள்ளே போன மக்கள், பாவத்தை விட்டு விட்டு திரும்பவும் அந்த பாவத்தை செய்யும்படி திரும்பி போனவர்கள், இன்றைக்கு நாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்கள் மனம் திரும்பி வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிப்போம். அந்த இளைய குமாரன் திரும்ப வந்தது போல இன்றைக்கு தகப்பன் வீட்டை விட்டு நம்முடைய தேவனை விட்டு விட்டு போனவர்கள் திரும்பவும் தேவன் அண்டைக்கு வரும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க தேசத்துல எத்தனையோ பேர் உங்க அன்பை ருசித்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே, திரும்பவும் உம்மை மறந்து விட்டாங்க சுவாமி. இன்றைக்கு கர்த்தர் அவர்களை உன் பக்கமாய் நீர் இழுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க மனம் இறங்குங்கப்பா, உடைய இரக்கத்தை காண்பீங்க. ஆண்டவரே, இளைய குமாரன் மனம் திரும்பினது போல அவர்கள் திரும்பி வரட்டும் சுவாமி. அந்த இடத்தை விட்டு எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே, பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய பாவங்களை விட்டு, பழைய சுபாவங்களை விட்டு ஆண்டவரே திரும்பவும் எழும்பி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.